திண்ணையா மதிலா? அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடு போய்விட்டார்கள். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். ஆதியாகமம் 26:31-32. எதற்காக என்றால், களைத்து வரும் வழிப்போக்கர்கள் வந்து அமரவும் ஓய்வு எடுக்கவும் அது வசதியாக இருக்கட்டும் என்று. எவ்வளவு பெரிய மனது பாருங்கள்! யாரென்று தெரியாதவர்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனது அவர்களுக்கு காணப்பட்டது. ஆனால் இன்றைய தலைமுறையினருக்கு திண்ணை என்றால் என்னவென்றே தெரியாத அளவுக்கு அது இன்று மறைந்து போனது. தற்கால நம் தலைமுறையினரோ வீட்டை கட்டி பெரிய மதிலையும் கட்டி விடுகின்றார்கள். யாரும் தங்களிடம் வந்துவிடக்கூடாது, தாங்களும் யாரிடமும் செல்லக்கூடாது என்கின்ற குறுகிய மனநிலையில் யாரையும் ஏற்றுக்கொள்ளாத சூழலில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் ஆதியாகமம் 26:12-32 வரை உள்ள திருமறை பகுதியில் ஈசாக்கு தனக்கு தீங்கிழைத்து தன்னை பகைத்து விரட்டியடித்த கேராரின் அபிமெலேக்கு மற்றும் அவனது சிநேகிதர்களையும் தன்வசமாய் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு விருந்து உபசரித்து யாவரையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளும் திண்ணையைப் போல செயல்படுகின்றார். பகைவரையும் அன்பு செய் என்ற கிறிஸ்துவை பின்பற்றும் நாம் எப்படி உள்ளோம்? சிந்திப்போம். நம்மில் பல பேருக்கு நம் வீட்டின் அருகில் யார் குடியிருக்கின்றார்கள் என்றே தெரியாது. அந்த அளவு நம் மனம் மற்றவரோடு தொடர்பு கொள்ள மறுத்து நிற்கின்றது. உற்றார் உறவினரையும் கூட சில நேரங்களில் நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஈசாக்கை மாதிரியாய் கொண்டு இயேசுவின் போதனைகளை மனதில் கொண்டு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் திண்ணையாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.